ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளெண்டட் மேட்சோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சிங் அப்படியே நேரா ஜின்ஷாவோட ரூம்குள்ள போக ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள சென்னும் அவன் மேனேஜரும் அங்க வந்துட்டாங்க. இவன் ஓவரா குடிச்சிட்டானா, அதனாலதான் தப்பா வந்துட்டான் போலன்னு சென் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, மேனேஜர் நான் போய் அவன் வீட்டுல ரூம்ல டிராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பின்னாடியே போயிடுறாரு. இங்க சென்னு மறுபடியும் அவனோட ரூம்குள்ள வரான். பார்த்தா அதுக்குள்ள ஜின்ஷா தூங்கி போயிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ண எழுப்ப வேண்டாம், நீ வெளியே போன்னு சொல்லிட்டு சென் அவ பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எந்திரிக்கிற ஜின்ஷா சென்னை பார்த்துட்டு அவன மாதிரியே கணத்துல கை வச்சு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்து சென்னு ஒரு போஸா மாத்திட்டே இருக்க, ஜின்ஷாவும் அதே மாதிரியே பண்ணிட்டே இருக்கா. சென்னு பாக்குறான், சிரிச்சுட்டே இவள தூக்கிட்டு போறான், கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் உங்க ஃபர்ஸ்ட் நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜின்ஷா கேக்குறா, உங்க உடம்புல ஏன் இவ்ளோ காயம் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க ஒரு அபிஷியல் தானே, எதுக்காக இவ்ளோ அடிபடணும்னு கேட்க, சில சமயம் நம்ம இப்படிதான் கொஞ்சம் பேராசைப்படும் போது அடியெல்லாம் தானாவே விழுந்துரும் சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஜின்ஷா பாக்குறா, உயிர் மேல கவலையே இல்லைங்கிறத இப்படிதான் பெருமையா சந்தோஷமா சொல்லுவாங்களா அப்படின்னு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் எனக்காகவாவது உங்க உயிரின்மே நீங்க பத்திரமா பாத்துக்கணும், புரியுதா அப்படின்னு ஜின்ஷா கேட்க, ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கு மேல என்ன நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அவளோட கையை பிடிச்சிட்டு, ஜின்ஷா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், அது என்னாச்சுன்னா ஈஷியனோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்ல, இன்னைக்கு நம்ம ஊர்வலம் வரும்போது ஆப்போசிட்ல வந்தது ஈஷியனோட ஃபேமிலியா அப்படின்னு ஜின்ஷா கேக்குறா. அம்மா அவர் இறந்து போயிட்டாரு, அதான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா பதவி ஈஷியனுக்கு வந்துரும் தானேன்னு ஜின்ஷா கேக்குறா. உனக்கு எது வேணும், அவனுக்கு அவன் பதவி கிடைக்கணுமா இல்ல அவன் உயிர் தப்பிக்கணுமா அப்படின்னு சென்னு கேட்க, உயிர் தான் முக்கியம் ஜின்ஷா சொல்றா. அதை காப்பாத்துறதுக்கு தான் நாங்கெல்லாம் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில சென்னோட சேர்ந்து ஜின்ஷாவும் ஈஷியனோட அப்பாக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக போறா. அங்க சிங்லா நிக்கிறா. எதுக்கு நீ வந்திருக்க ஜின்ஷா, நீ மட்டும் வந்திருந்தாலாவது அஞ்சலி செலுத்த நினைப்பேன், ஆனா உன் கொடூரமான அந்த புருஷனையும் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, ஈஷியன் எங்க அப்படின்னு ஜின்ஷா கேக்குறா. பின்னாடி பார்த்தா ஈஷியன் கையில அந்த பூனைக்குட்டியை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஈஷியன் அப்படின்னு இவன் கூப்பிட, சாம்பிராணி ஏத்த தானே வந்த, ஏத்திட்டு போ அப்படின்னு இவன் அப்படியே பேசிட்டு இருக்கான். ஜின்ஷாக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கு. ஆனா போய் சென்னோட சாம்பிராணி ஏத்திட்டு அஞ்சலி செலுத்த ஆரம்பிக்கிறா. அடுத்தவங்க பாத்துட்டு சென்னு, நீ கொஞ்சம் வெளியே போறியா, நான் ஈஷியன் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இங்க இருந்து போயிட்டு வரேன் அப்படின்னு ஜின்ஷா அங்க இருந்து சிங்லான்னு கூப்பிடுறா, என் கூட கொஞ்சம் வா அப்படின்னு. ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க. அப்போ சென்னு அவனோட ராஜ உத்தரவை எடுத்து ஈஷியனுக்காக வாசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஜின்ஷா சிங்லான் கிட்ட போயிட்டு, நீ அவனுக்கு இந்த நேரத்துல கூட இருக்கல, எவ்வளவு நான் சொன்னாலும் கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னாலும் அதெல்லாம் பத்தவே பத்தாது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. நீ ஏன் தான் சென்னை சூஸ் பண்ணியோ எனக்கு தெரியல, ஏன் ஈஷியன் நீ செலக்ட் பண்ணலன்ட்டு, ஆனா பரவாயில்ல, நான் உன்னை எம்னானாலும் கோவப்பட மாட்டேன், போனா போதுன்னு சொல்லிட்டு அங்க சிங்லான் பேசிட்டு இருக்கா. நீ கோவப்பட்டாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா ஈஷியனுக்கு யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நீ இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, காதல் என் கண்ணை மறைக்குது, அதனால இருக்கேன், ஒருவேளை திடீர்னு எனக்கு என்னைக்காவது கண்ணை திறக்கணும்னு தோணிடுச்சுன்னா இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்னு சிங்லான் சொல்லிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஈஷியனுக்கு அந்த பதவி கிடையாது, அந்த பதவி குடும்பத்துல இருந்து பறிக்கப்படுதுங்கிற உண்மைய நம்ம சென்னை அந்த ராஜ உத்தரவுல வாசிக்கிறான். நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நேரா போய் மறுபடியும் ஈஷியன் சாம்பிராணி ஏத்த ஆரம்பிக்கிறான். ராஜாவோட வாய்மொழி உத்தரவு இன்னொன்னு இருக்கு, அதை கேளு அப்படின்னு சென்னு கூப்பிட, ஈஷியன் அங்க வந்துடுறான். சென்னிக்கிட்ட என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம ராஜா அவனுக்கு 500 அரண்மனை வீரர்களை தலைமையேத்து நடத்துற பொறுப்பை கொடுத்திருக்காரு, அவங்கள வச்சுட்டு நீ என்ன வேணா பண்ணலாம், இன்ட்ரகேஷன் பண்றது, ராஜாக்கு ஹெல்ப் பண்றதுன்னு ஒட்டுமொத்த கடமையும் அரண்மனை சம்பந்தப்பட்ட அத்தனை உத்தரவும் உன் தலையில விழுந்திருக்குன்னு சொல்ல, ஈஷியன் ரொம்பவே இமோஷனல் ஆயிடுறான். ராஜா நம்பி கொடுத்த இந்த வேலைய எப்பவுமே கவனத்தோட செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சென் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஈஷியன் சென் தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, சென் அங்க இருந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாம போயிட்டு இருக்கான். அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பாக்கான அந்த பெரிய பட்டம் இருக்குல்ல, அந்த போர்டெல்லாம் எடுத்துட்டாங்க. ஈஷியன் அமைதியா பாத்துட்டு இருக்கான். இங்க சென்னும் ஜிங்ஷாவும் மறுபடியும் வண்டியில ஏறிக்கிறாங்க. இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்திருக்காரா, பரவாயில்லையேன்னு சொல்ல, ராஜாக்கு எப்பவுமே ஈஷியன் மேல ஒரு பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கு, ஆனா ராஜாவால டைரக்டா காப்பாத்த முடியாது, அதனால அவர் பண்ண வேலைதான் இது, ராஜா ரொம்பவே வளர்ந்துட்டாரு அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஜிங்ஷா அடுத்த நாளே போயிட்டு மாமியாருக்கெல்லாம் வணக்கம் சொல்லி டீ கொடுக்கணும்ல, ஃபர்ஸ்ட் நாள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதே மாதிரி டீ கொடுக்குறா. அடுத்து இந்த மூத்த மருமக இருக்காங்கல்ல, 2வது பையன் அவங்க ஒய்ஃப், அந்த 2 பேத்துக்கும் ஜின்ஷா டீ கொடுக்குறா. அப்புறம் ஜின்ஷா போய் உட்காந்துக்கணுமா, இந்த 3வது பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஜின்ஷாக்கு டீ கொடுத்து கிஃப்ட் வாங்கிக்கணுமா. அதே மாதிரி இந்த 3வது பையன் முறைச்சிட்டே சென்னதான் அவனுக்கு பிடிக்காதுல்ல, அதான் சொந்த பிரதரையே சின்ன வயசுல கொலை பண்ணவன் அவன் தான், அவன் கிஃப்ட் வாங்கிக்கிறான், டீ கொடுத்துட்டு போறான். இங்க அடுத்து இவங்களோட பெரியவங்க பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வராங்க, அவங்களும் ஜின்ஷாக்கு டீ கொடுக்குறாங்க, கிஃப்ட் எல்லாரும் நம்ம ஜின்ஷா கொடுத்துட்டே இருக்கா.
இப்போ அடுத்து கடைசியா இருக்குது இந்த இடத்துல சிங்கு மட்டும்தான். சிங் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி கூப்பிடுறா. எனக்கு ஏற்கனவே தெரியும் அவங்கள, நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கல அப்படின்னு சிங்கு வாய திறக்கிறான். ஜின்ஷா ஒரு மாதிரி பதறிட்டு, ஆமா ஆமா என்னோட இன்ட்ரோடக்ஷன் செரிமனிக்கு அத்தை வந்திருந்தாங்க, அதே மாதிரி சிங்கும் வந்திருந்தாருன்னு சொல்ல, பரவாயில்ல விதி எப்படி டிஃப்ரெண்டா வேலை செய்து பாருங்க, நம்மளெல்லாம் ஒன்னா சேர்த்திருக்கு. சிங் இருந்தாலும் மொரன்னு ஒண்ணு இருக்கு, வந்து டீயை கொடுப்பா அப்படின்னு சொல்ல சிங் எந்திரிச்சு வரான். ஜின்ஷா கிட்ட அவனோட அப்ரோச்சே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு மாதிரி டீயை குடுக்கற அப்படின்னு போயிட்டு ஜின்ஷாவோட கையிலேயே டீயை கொட்டி விட்டுறான். ஜின்ஷா கையே வேகமா சென்னு புடிச்சுக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு, இல்ல டீ ரொம்ப ஒண்ணு சூடெல்லாம் இல்லன்னு ஜின்ஷா சமாளிக்கிறா. கிஃப்ட் வந்து ரெடி பண்ணிருக்கேன், அதை கொடுத்துரு அப்படின்னு ஜின்ஷா சொல்ல, அதே மாதிரி சிங்குக்கு கிஃப்டும் போயிடுது. மறுபடியும் சிங்கு போய் உட்காந்துக்கிறான். சென்னோட அம்மா பாக்குறாங்க. சரி ஆம்பளைங்க எல்லாம் வெளியே போய் உங்க வேலையை பாருங்க, நாங்க லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சென்னோட அண்ணா, தம்பி, சிங்கு 4 பேரும் ஒன்னா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சென்னு மாதிரி ஒரு பையன் மறுபடியும் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு பெரிய அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. நானே நினைச்சு பாக்கலன்னா அப்படின்னு சென்னு சொல்ல, அந்த இன்னொரு தம்பி இருக்கான்ல, எனக்கெல்லாம் தெரிஞ்சு சென்னு மேல அந்த பொண்ணாவே வந்து விழுந்திருப்பா, அவளை பார்த்தாலே தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சென்னு அடுத்த செகண்டே கடுப்பாயிடுறான். என்னதான் இருந்தாலும் உன் அண்ணிய பத்தி இன்னொரு வார்த்தை உன் வாயில இருந்து அந்த மாதிரி அசால்ட்டா வந்ததுன்னா நடக்கிறதே வேற, தண்டனை பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்ல தப்பா சொல்லல, அவங்க ரொம்ப தைரியமா இருக்காங்க, அதை வச்சுதான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஜின்ஷா ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கால, ஜேடு டோக்கன் மாதிரி உனக்கு கொடுத்திருக்கா, அதை எடுத்து சிங்கு கையில வச்சுட்டு அதை அப்படியே பத்திரமா பாத்துட்டு இருக்கான். ஜின்ஷாவை பத்தி அந்த பெரிய அண்ணா, ஒட்டுமொத்த வீடே, பிறந்த வீடே அவளுக்கு பயப்படுமாமே, ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருப்பாளாமே, ஆனா நீ பிரின்சஸ் மாதிரி நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கன்னு ஜின்ஷாவை புகழ ஆரம்பிக்க, சிங்குக்கு அப்படியே ஜின்ஷாவை புகழ பெருமையா இருக்கு. அவன் பாட்டுக்கு தனியா சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்ததும் முக்கியமான பொலிட்டிக்கல் விஷயம் பேசணும் போல. பெரிய அண்ணா பாத்துட்டு இந்த சிங்கையும் இந்த தம்பியையும் அங்க இருந்து வெளியே போ சொல்றாரு. 2 பேரும் அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கும் போது தம்பி சிங்க பாக்குறான். என்னடா ஒரே ஒரு கவலையா இருக்குமே, என்ன மாதிரி ஒரு பொறுப்பில்லாத ஆளதான் முக்கியமான விஷயம் பேசும்போது அனுப்புவாங்க, ஆனா உன்னையும் அனுப்பியிருக்காங்க பாரு, அதானே நீ சோகமா இருக்கன்னு கேட்க, அவங்க சீனியர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஜூனியரா அந்த இடத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்ல, ஏண்டா அந்த செரிமனிக்கு தான் நீ போனல, இன்ட்ரோடக்ஷன் செரிமனிக்கு ஜின்ஷா வாலண்டியரா வந்து சென்னு மேல விழுந்தா கரெக்டான்னு கேட்க, அந்த பொண்ணும் சென்னும் அவ்வளவா பேசி கூட நான் பார்த்தது இல்ல, அவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு கூட தெரியாது, ஜின்ஷா சென்னை கண்டுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷா மாமியார் கூட அண்ணி அவங்கெல்லாம் கூட உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஜின்ஷா ஈஷியனோட வீட்டுக்கு போனது அஞ்சலி செலுத்துறதுக்காக இந்த அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்குமா நீலாம் கூட போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அத்தை, இது கல்யாண ஊர்வலம் வந்தப்போ அவங்களோட ஃபேமிலி எங்களுக்கு வழி விட்டாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனாலதான் நானும் கூட போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்றா. சென்னோட குரல் கேக்குது. நான் தான் கூட்டு போனேன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே, எதுக்காக எல்லா பழியையும் ஓ மேல தூக்கி போட்டுக்கிற அப்படின்னு கேட்டுட்டே உள்ள வந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா பாக்குறாங்க. உன் பொண்டாட்டிய ஒன்னும் சொல்லலடா, உடனே சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்ல, ஜின்ஷா ஷாங்ஷில இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அந்த ஊரை பத்தி உனக்கு தெரியும்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து கிளம்புறா. பாரு எப்படி கூட்டு போறான் பாருன்னு சென்னோட அம்மா திட்டுறாங்க. சாங்ஷில இந்த பொண்ணுக்கு நிறைய வந்து பிசினஸ் இருக்கத்த, அதனால ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு கூட்டு போயிருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்லன்னு இந்த பெரிய அண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. சென்னு கிட்ட நம்ம ஜின்ஷா கேக்குறா, அம்மா இஷ்டத்துக்கு வந்து பொய் சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கா. சென்னு பாக்குறான். நீயும் நான் சொன்ன பொய்க்கலாம் உடனே சமாளிச்சியே, அப்போ உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சிருக்கும் போது இப்படிலாம் சமாளிக்க வேண்டியதான் சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம சென்னு சொல்லிட்டு இருக்கான், என் அம்மா கெட்டவங்க எல்லாம் கிடையாது, அவங்க சம்மந்தம் இல்லாம அவங்க ஏற்பாடு பண்ணாம நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்ல, அதனாலதான் அவன் மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க, போக போக சரியாயிருவாங்க, அதனால அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதன்னு சொல்ல, அத்தைய பத்தி பின்னாடி தப்பு தப்பா பேசுறீங்களா, அவங்க கிட்ட போய் போட்டு கொடுக்க போறேன்னு ஜின்ஷா சொல்றா. விட்டாதானே அப்படின்னு சென்னை அவளை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் ஈஷியனுக்கு பொறுப்பு வந்துருச்சுல, அந்த ஷாங் இருந்தானே முன்னாடி ஈஷியன் கூட கமாண்டரா இருந்தான்ல, அந்த பையனை தான் விசாரிச்சுட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு விசாரிக்க அவன் கத்திட்டு இருக்கான். கொடுமை என்னால தாங்க முடியல, நான் உண்மையை சொல்லிடுறேன், யுவான்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருக்கான்ல, அவன் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணான், அவனுக்கு நிறைய ஆளுங்க அங்க இருக்காங்க அந்த ஊருக்குள்ள, அவன் ஆளுங்களை யூஸ் பண்ணி நிறைய பேரை அவனோட டீமுக்குள்ள எடுத்து வச்சிருக்கான், இதுவரையதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, அந்த இடத்துலயே அவனோட கழுத்துல கயிறை போட்டு நெருக்கி இவங்க எல்லாம் சேர்ந்து கொன்னுடுறாங்க. இதுக்கும் மேல இவன் உயிரோடய இருக்க கூடாதுன்னு. இந்த விஷயம் டீச்சருக்கு தெரியுது. ஷாங்கு இறந்து போயிட்டானா, எவ்வளவு தைரியம் இருக்குன்னு சொல்ல, அவன் ஏதோ கில்ட்டுனால அங்கே அவனே வந்து தன்னைத்தானே கொன்னுக்கிட்டான்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லிருக்காங்க. எனக்கு என்னவோ அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு வந்திருக்க ஆளு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த டீச்சரோட ஒய்ஃப் உள்ள ஓடி வந்துட்டு இருக்கா. ஆமாங்க நம்ம டீ பார்ட்டி நடத்த போறோம்ல அப்படின்னு கேக்குறா. ஆனா ஹஸ்பண்ட் ஏதோ சீரியஸா இருக்கத பாத்துட்டு அவ பாட்டுக்கு அமைதியாகி நின்னு போயிடுறா. இங்க நம்ம ஜின்ஷாவோட அப்பாவை வேற ஊருக்கு மாத்துறாங்கல்ல, அவர் வெயிட் பண்ணி பாக்குறாரு, என் பொண்ணு என்ன பாக்க வருவாளான்னு. ஆனா ஜின்ஷா பாக்க வரவே இல்ல. வாங்க மாஸ்டர் உள்ள போலாம், இதுக்கு மேல வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு
ஜின்ஷாவோட அப்பாவை ஆளுங்கெல்லாம் அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜின்ஷா அவளோட அம்மா வீட்டுக்கு வரணும்ல, முறை வீட்டுக்கு. அதுக்காக மாப்பிள்ளையோட வரப்போறான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமே எங்க அப்பா ஃபேமிலியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு காலையில இருந்து. கூலால இருந்து லியால இருந்து எல்லாரும். ஆனா ஆளுங்க ஓடி வந்து ஜின்ஷாவும் அவங்க ஹஸ்பண்டும் இங்க வர போறது இல்லையா, அவங்களோட அம்மா பாட்டி வீடு இருக்குல்ல அங்கதான் போறாங்களான்னு சொல்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவமானம் ஆயிருது. காலையில இருந்து வாசல்லையே கால் கடுக்க நிக்கிறோமேன்னு சொல்லிட்டு திட்டிட்டே உள்ள போயிட்டு இருக்காங்க. ஜின்ஷா சென்னை கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அவங்கள வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆளுங்க கிட்ட சொல்லி விட்டுட்டேன், வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு ஜின்ஷா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கும் போதே சென்னை சொல்லிட்டு இருக்கான், கூலாவ பொண்ணு கேட்டு அந்த மூர்கான்ல அவனோட அம்மா என்கிட்ட பேசினாங்கன்னு சொல்ல எதுக்கு டைம் ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேட்டுட்டு இருக்கா. யாரு மூவா? அந்த பையனுக்கு கூலாவ முன்னாடியே புடிச்சிருந்ததுதான், அவங்க அம்மா முன்னாடியே பொண்ணு கேட்டாங்க. அப்ப என்னோட அம்மாவும் உயிரோட இருந்தாங்க, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி. என் அம்மா இறந்து போக இப்ப 3 வருஷம் ஆச்சா. அதுக்கு முன்னாடி பொண்ணு கேட்டப்போ கூலாக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து போராடுவோம் கெட்ட அதிகாரி எதிர்த்து போராடுவோம்னு போற வழியில நல்ல குரல் கேக்குது. ஜின்ஷாவை சென்னு பாக்குறான், நீ இங்கே இரு, என்ன நான் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். இவங்களை கூப்பிட்டு விசாரிங்க, ஜின்ஷாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தள்ளி போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்சம் தள்ளி வந்து விசாரிக்கிறாங்க. அந்த யுவான் அப்படின்னு ஒருத்தனை வந்து ஷாங்கு போட்டு கொடுத்தான்ல, அவனோட ஆளுங்க தான் இந்த மாதிரி உங்ககிட்ட போராட்டம் பண்ண சொல்லி வந்திருக்காங்க. இது எல்லாமே யுவானோட ஏற்பாடுதான்னு சொல்ல, என்ன முட்டாள்தனம் இது, இவங்களெல்லாம் அனுப்புங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். பார்த்தா சென்னு வரத்துக்குள்ள ஜின்ஷாவை பாத்துட்டு இருந்த அந்த வீரர்கள்லாம் அப்படியே கீழே மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. சென்னு வேகமா வண்டிக்குள்ள எட்டி பார்த்தா ஜின்ஷாவும் இல்ல, அந்த இடத்துல வேலைக்கார பொண்ணு இருப்பால அசிஸ்டன்ட், அவளும் இல்ல. சென்னு பயந்து போயிடுறான். இங்க சென்னோட தம்பி ஒருத்தன் ஒரு சரியான பொறுக்கி இருக்கான்ல, அவன் தான் ஆளுங்களை வச்சு ஜின்ஷாவை கடத்த சொல்லிருப்பான் போல. என்னையா என் வாழ்க்கையவே அழிக்கிறான், அவனோட உண்மையான காதலை நான் அழிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட வழி அவனுக்கு புரியும்லன்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போற நம்ம சிங்கோட வேலைக்கார பையன் விஷயத்தை கேட்டுடுறான். நேரா சிங்கு கிட்ட போய் விஷயத்த சொல்ல, கண்டிப்பா அவனோட வேலைக்கார பையன் எந்த இடத்துல இந்த ஆபத்து நடந்திருக்கோ அங்க போவான், நீ பின்னாடியே போ, இப்படியாவது நம்ம ஜின்ஷாவை காப்பாத்தணும் அப்படின்னு சிங்கு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஜின்ஷாவையும் அசிஸ்டன்ட் பொண்ணையும் கடத்தி கட்டி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களுக்கு எவ்வளவு விலைன்னு ரேட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த தம்பியோட அசிஸ்டன்ட ஃபாலோ பண்ணி இங்க சிங்கோட அசிஸ்டன்ட்டும் எந்த இடத்துல அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். இங்க நம்ம ஜின்ஷாவையும் அசிஸ்டன்ட் பொண்ணையும் வேலைக்கு வாங்குறதுக்கு ஒரு லேடி கூட வந்துட்டு இருக்கா. அந்த லேடி, இருங்க நான் போய் யாராவது நல்ல பையரா புடிச்சிட்டு வரேன், டைரக்டா வித்துடலாம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஜின்ஷா இருக்கால, அவளுக்கும் வேலைக்கார பொண்ணுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வரான். கண்ணெல்லாம் கட்டிருக்கு, ஜின்ஷாவால பாக்க முடியல. சார் இந்த சாப்பாடு நல்லாவே இல்ல, என் கையில ஒரு பிரேஸ்லெட் இருக்கு பாருங்க, அதை கழட்டுங்க, இது கண்டிப்பா ஒரு 100 வெள்ளியாவது தேரும், இதை எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, பக்கத்துல எங்கேயாவது இருக்க ஒரு கடையில போயிட்டு அடகு வச்சுட்டு எனக்கு நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, மீதி காசை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல, அவன் வேகமா வெளியே போறான். அவன் ஒய்ஃப பாக்குறான், இது எப்படியாவது வித்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணும் வித்துட்டு வெளியே வரா. எல்லா இடத்துலயுமே சென்னை அதுக்குள்ள ஆளுங்களை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். எவன் அது பிரேஸ்லெட் வித்ததுன்னு சொல்லிட்டு சென்னோட ஆளுங்க வந்து புடிச்சு எங்க இருந்து புடிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. சென்னைக்கு இப்ப ஜின்ஷா இருக்கிற இடம் தெரிஞ்சிருது. ஆனா அதுக்குள்ள நேரா கிளம்பி இந்த சிங்கு இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணை விக்கிறதுக்குலாம் ஒரு லேடி இருக்கால, அந்த லேடிய பார்த்து அந்த 2 பொண்ணுங்களையும் எனக்கு விக்கணும், எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல அந்த பொண்ணும் வித்துடுறா. சிங்க அந்த 2 லேடிஸையும் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜின்ஷா இருக்காலோ அங்க வர ரூம்குள்ள வந்துட்டு இருக்காங்க. சிங்க பாத்துடுறான் ஜின்ஷாவை. என்னோட ஆசை நிறைவேற போகுது, நான் ஜின்ஷாவை அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து கதவை திறங்கடான்னு கேட்டு சென்னு வெளியேந்து கதவை ஓங்கி உதைச்சு அப்படியே கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். இது என்னது, அங்கிளோட குரல் கேக்குதுன்னு சொல்லிட்டு சிங்க வேகமா போய் ஒளிகிறான். அப்ப இந்த பொண்ணுங்களை விற்க வந்தால அவங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. சிங்கோட அசிஸ்டன்ட் இந்த லேடிய துரத்திட்டே ஓட நம்ம சிங்கும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். சண்டை நடக்க ஆரம்பிக்குது. நேரா கிளம்பி சென்னு உள்ள போயிடுறான். ஜின்ஷாவை காப்பாத்துறான். நீ ஓகே தானேன்னு கேட்டுட்டு இருக்கான். ஜின்ஷா வேகமா கட்டி பிடிச்சுக்கிறான். நான் பயந்தே போயிட்டேன், ஏன் இவ்வளவு லேட்டுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சென்னு அவளோட கண்ணுல இருக்க கட்டை கழட்டி விட்டதும் நீங்க வந்துட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அவளை காப்பாத்தி அங்க இருந்து சென்னு கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க இந்த லேடி எஸ்கேப் ஆக பாக்குறா. விக்கிறதுக்கு வந்தவ வேற வழியே இல்லாம இந்த சிங்க என்ன பண்றான், ஒரு பெரிய கல் எடுத்து அவன் மண்டையிலே போட்டுடுறான். அவன் நம்ம முகத்தை பாத்துட்டா இங்க இருந்து அவ போக கூடாது, விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு வேலைக்கார பையன் மூக்கு கிட்ட கை வச்சு பாக்குறான். பார்த்தா உயிரே இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கொலையை நான் தான் பண்ணிட்டேன், நீங்க பண்ணல அப்படின்னு வேலைக்கார பையன் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல ஒளிய வைக்கலாம் வா அப்படின்னு அந்த லேடியோட பாடியை தூக்கிட்டு போயிட்டு ஒளிய வச்சிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷாவை கடத்திட்டு போன விஷயம் நம்ம ஈஷியனுக்கு தெரியுது. ஈஷியன் சிரிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆம்பளைக்காக தான் என்ன விட்டு போனாலா ஜின்ஷா, காப்பாத கூட துப்பு இல்லையான்னு சிரிச்சுட்டு அந்த கேஸ்ல யாரெல்லாம் அரெஸ்ட் ஆகுறாங்களோ அவங்களை ஏன்ட்டு புடிச்சிட்டு வாங்க, இந்த கேஸ நான் தான் விசாரிப்பேன் அப்படின்னு ஈஷியன் சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம சென்னோட அம்மாலாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு தான் போவேன்னு இவதான் ஒத்த கால நின்றுப்பா, என்ன மருமகளை கூட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப
அந்த பெரிய மருமக ஒரு பொண்ணு இப்படி நைட்டு ஃபுல்லா வெளியே இருந்துட்டு வந்தா யாரு என்ன நினைப்பாங்க, நம்ம பையன் பேர் கெட்டு போயிடாதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. சென்னு வந்ததுக்கு அப்புறம் அவளை கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா இன்னொரு பக்கம் இந்த தம்பி இருக்கான்ல, சென்னு எல்லாரையும் புடிச்சிட்டான். லேசா விசாரிக்க ஆரம்பிச்சா கூட ஈஸியா நம்ம கிட்ட வந்துருவாங்க, தப்பிக்க ஆரம்பிச்சா கூட நம்மளால தப்பிக்க முடியாது. என்ன பண்றதுன்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான். சென்னு வீட்டுக்கு வரதுக்குள்ள இங்க இருந்து எப்படியாவது ஓடி போயிடணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. சென்னு பாக்குறான், ஜின்ஷாவை கீழே இறக்கி விட்டாதானே நின்னு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு அவன் கால அடிபட்டு இருக்கு. நான் அவளை உள்ள கூட்டு போறேன்னு சொல்ல, சரி சரி கூட்டு போன்னு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்ல இப்ப அவங்களுக்கும் கேள்வி கேட்கவே முடியல. என்ன நேரா ஈஸியா அவங்க அம்மாவை உள்ள கூட்டு போயிடுறான். சிங்கு பாத்துட்டு இருக்கான். என்ன பார்க்க முட்டாள் மாதிரி தெரியுது இல்ல அப்படின்னு கேட்டுட்டு நேரா உள்ள போயிடுறான். இங்க நம்ம சென்னோட அம்மா எப்படி கூட்டு போனா பாத்தியா, எல்லாம் நான் கேள்வி கேட்க கூடாதுன்னு தான் இவனெல்லாம் நான் பெத்து வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஜின்ஷாவை உள்ள உட்கார வச்சுட்டு நீங்கே வெயிட் பண்ண, எனக்கு ஒரு வேலை மட்டும் இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து கிளம்பி போறான். ஜின்ஷா அமைதியா பாத்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணுட்ட நீயும் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சென்னை நேரா கிளம்பி போறவன் விசாரணையில தம்பிய புடிச்சிட்டாங்க போல. அவனை 4 மிதி மிதிச்சு நானும் போனா போதுன்னு பாத்துட்டு இருந்தேன். உன் அண்ணி மேலேயே கை வைக்கிற அளவுக்கு நிலைமைக்கு நீ வந்துட்டல, இதுக்கு மேல அவனை சும்மா விட போறது இல்ல. இவனை 3000 மைல் தள்ளி இருக்கிற ஏதாவது ஒரு ஊருக்கு அனுப்பி விடுங்க. இதுக்கு மேல அவன் நம்ம ஊரை எட்டி கூட பார்க்க கூடாது. உன் பொண்டாட்டியும் புள்ளையும் நல்லவங்கிறதால அவங்கள நாங்க பாத்துக்குவோம், ஆனா இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கத்திட்டு அப்படியே அவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் ஜின்ஷாவை பார்க்க வரான். ஜின்ஷா கோச்சிட்டு இருக்கா. இங்க படுக்க கூடாது, உங்க ஸ்டடிக்கு போங்க, அங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சென்னு ஜின்ஷாவோட கையை பிடிச்சிட்டு நான் போனா நீ அப்புறம் என்ன தேடி வரவே மாட்டேன், போக மாட்டேன்னு அங்கேயே உட்காந்துட்டு இருக்க. ஜின்ஷா ஏஞ்சி சென்னை கிள்ளி விட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்னு. சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன், உன்னை விட்டு போயிருக்க கூடாதான். அது மட்டும் இல்லாம என் தம்பி இருக்கான்ல, இனிமே இங்க வரவே மாட்டான். சாங்ஷி இருக்குல்ல, அங்க அமிச்சிட்டேன். 3000 கிலோமீட்டர் தாண்டி அவங்க வாழ்ந்துகிட்டோன்னு சொல்ல, ஏன் உங்க தம்பி இப்படி பண்ணாரு, என்ன அவர் தான் கடத்தினாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமா, அவன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான். ஆனா அப்ப கூட அவனுக்கு நல்ல கேரக்டரே கிடையாது. எங்களோட பிரதர் ஒருத்தர் தான், அவனை சின்ன வயசுல இவன் கதையை முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் அவனோட பேர்ல அவன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க எடுத்து நாங்க வளர்க்க ஆரம்பிச்சோம். அதனால இவன் பெரிய பதவிக்கு போனா நிறைய பேருக்கு ஆபத்து வரும்னு அதை தடுத்து நிறுத்தின. அதனால உன்னை பழி வாங்கிட்டான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கேட்டுட்டு இருக்கான். உங்க தம்பியை அமிச்சது உங்க அம்மாக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, பிசினஸ் விஷயமா தான் நான் போயிருக்கான்னு சொல்ல போறேன், உண்மையை இப்போதைக்கு சொல்ல போறது இல்லைன்னு சொல்ல, இல்ல எல்லாரும் நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. நாளை காலை நீ அம்மாக்கு வணக்கம் வைக்க போவல்ல, அப்ப நானும் கூட வரேன், உன்னை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சென்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம், கண்டிப்பா நான் என்னைக்கா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நிழல்லையே ஒளிஞ்சிருக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்றா. தூங்கலாமா அப்படின்னு 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஜின்ஷா அவங்க அத்தைய பாக்குறதுக்கு வரா. எங்கம்மா என் பையன் கேட்க, காலையிலே கிளம்பி வேலைக்கு போயிட்டாரத்தன்னு சொல்லிட்டு, ஜின்ஷா நான் ஊருக்கு போனால நிறைய ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறா. பெரிய மருமக, அத்தை ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்கம்மா, அவங்களுக்கு சுகர் சேராதுன்னு சொல்ல, தெரியும், அதை பத்தியும் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் இதுல வந்துட்டு லிக்கோரேஸ் பொடியை தான் இனிப்புக்கு பதிலா சேர்ப்பாங்க, நம்ம டாக்டர் கிட்டயும் பேசினேன், அத்தை தாராளமா சாப்பிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல, எனக்காக இவ்ளோ விசாரிச்சிருக்காளான்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே ஊருகே போயிடுறாங்க. மூத்த மருமகளுக்கு செம்ம பொறாமையா இருக்கு. அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மினிஸ்டர்ஸோட ஒய்ஃப் எல்லாம் ஒரு டீ பார்ட்டி ஒண்ணு வச்சிட்டு இருக்காங்க. ஜின்ஷா, நீயும் மினிஸ்டரோட ஒய்ஃப்ங்கிறதால உன்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்க எல்லாம் பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க, நீ என்ன பண்ண போறியோ தெரியலங்கிற மாதிரி அண்ணி குத்தி காட்டுறா. இவ பிசினஸ் ஃபேமிலில இருந்து வந்தவ அப்படிங்கறதால ஜின்ஷா அதெல்லாம் கண்டுக்காம அமைதியா உட்காந்துக்கிறா. இங்க அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஆளுங்க வந்து கூப்பிடுறாங்க. ஜின்ஷா கிளம்பி போறா. ஆப்போசிட்ல சிங்கு வந்துட்டு இருக்கான். எதுக்காக ஜின்ஷா சென்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, பெரிய பதவிக்கு ஆசைப்பட்டா, இல்ல உன்னை யாராவது மிரட்டுறாங்களான்னு போற வழியில கேட்க, ஜின்ஷா ஷாக் ஆயிடுறா. என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களோட 3rd அங்கிளுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப நீங்க நான் ஆன்டின்னு கூப்பிடுற பொறுப்புல நான் இருக்கேன், சும்மா தேவையில்லாத மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காதீங்க, என் பேர் உங்க வாயிலிருந்து வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அவ காதுல போட்டிருக்க தோடு ஒண்ணு கீழே விழுந்துருது. எடுக்க போலான்னு போக அதுக்குள்ள சிங்க அத காலை வச்சு மிதிக்கிறான். எனக்கு அது தேவையில்ல, போனா போதுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து போயிடுறா. சிங்க அதை எடுத்து இதே மாதிரியே இன்னொரு பேர் பண்ணி ஜின்ஷாக்கு கிஃப்டா கொடு அப்படின்னு அவன் வேலைக்கார பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் வேணாம் பாஸ், தப்பாயிடும்னு சொல்ல, சொல்றதை செய்டா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சென்னை பாக்குறதுக்கு ஜின்ஷா போறா. அந்த பெரிய ஆளுங்கெல்லாம் என்ன ட்ரீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கு நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் யோசிக்கிறேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. இங்க அந்த வாங்கன்னு சொல்லிட்டு இவன் தான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான் போல சென்னுக்கு. அவனும் பொண்டாட்டியும் பேசிக்கிறாங்க. டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கேன்னு சொல்ல, அவன்லாம் ஒரு ஆளா, அவன் பொண்டாட்டி எல்லாம் ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளை வேற நீ பார்ட்டி கூப்பிட்டுருக்கியான்னு கத்திட்டு அந்த வாங்க அங்க இருந்து போயிட்டே இருக்கான். சென்னு தூங்கலாம் அப்படின்னு படுத்துட்டு இருக்க, ஜின்ஷா அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா.
இப்போ உனக்கு என்ன அந்த பார்ட்டிக்கு போகணுமா அப்படின்னு கேட்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, அந்த பார்ட்டிக்கு போகணும். எனக்குன்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு தான் நான் ஒளிய போறேன்? அதுவும் இல்லாம நான் என்ன போய் அங்க அவமானப்பட்டு வருவேன் நான் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. அவமானப்பட மாட்டேன். எங்க நீ சண்டை போடுவியோன்னு தான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சென்னு சொல்ல, உங்களுக்கு கூட பயம்லாம் வேற இருக்குமா? அது மட்டும் இல்லாம நான் ஒரு வேளை பிரச்சனையே பண்ணாலும் என்ன காப்பாத்த மாட்டீங்களான்னு ஜின்ஷா கேக்குறா. நான் சீனியாரிட்டில வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா என் பொண்டாட்டி கொண்டுனா காப்பாத்துறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சென்னு சொல்றான். அப்ப எந்த கவலையும் உள்ளதானே, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்றா. அடுத்த நாள் கிளம்புறா. போய் எல்லாருக்கும் வணக்கம்லாம் சொல்றா. அங்க இருக்கிறதுலே ஒரு 2 லேடிஸ் தான் ஜின்ஷாவை பொண்ணு கேட்டுலாம் வந்தாங்கல்ல, அந்த லேடி இன்னும் ஒருத்தங்க தான் பரவாயில்ல போல. மத்த எல்லாரும் ஜின்ஷாவை ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. ஜின்ஷா நான் gift கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றா. இது ஒன்னும் gift கொடுக்குற இடம் கிடையாது, நம்ம என்ன காசிப் பேசிட்டு அடுத்தவங்களுக்கு ஐஸ் போட்டுறதுக்காக இங்க வந்திருக்கோம். இது அதிகாரிங்களோட ஒய்ஃபோட சும்மா டீ பார்ட்டி தான் அப்படின்னு எல்லாரும் உள்ள போறாங்க. ஜின்ஷா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா. இங்க அந்த பெரிய ஆள் யாரு இருக்காங்க அப்படின்னா வாங்கோட ஒய்ஃப் தான் அந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா கூட டீச்சர் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் அங்க இருக்காங்க. அந்த ஒய்ஃப் கிடைக்கிற சாக்குல எல்லாம் நம்ம ஜின்ஷாவை நக்கல் பண்ணியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஈஷியன் இருக்கான். ஒரு முக்கியமான அதிகாரி யாரையும் அரெஸ்ட் பண்ணிருப்பான் போல. என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கத்த அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஈஷியன் நிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.